அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. சரியா மணி 8:59. அதனால தான் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் முடிச்சிட்டேன். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அதாவது பொதுவாகவே இங்கே இருக்கிற எல்லாருமே பட்டிமன்றத்தில் மாறி மாறி பேசியிருக்கிறோம். அதனால் எல்லார் பேச்சுமே எப்போவுமே ரசிக்க தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதில் சலாவுதீன் எடுத்து கேட்குறாரு, திக்ரு மஜ்லிஸ் இதெல்லாம் வச்சு எதுக்கு வைக்கிறோம்? பஞ்சர் ஓட்டுறதுக்காக வைக்கிறோம். அப்போ ஜும்மா பயான் நிப்பாட்டிடலாமா? டைரெக்டாக குத்பா ஓதிடலாமா? அதாவது விழிப்புணர்வு வளர்றதுக்கு என்ன வழியோ பார்க்கலாம்னா பேசுனது பூரா பாருங்க. அவரை பேர் சொன்னால் சேலம் மாவட்டத்தில் அப்படி நடந்துச்சு, பேர்ணாம்பட்டில் நியூஸாக வாசிக்க சொன்னாங்க, பட்டிமன்றத்துக்கு தானே கூப்பிட்டாங்க, தலைப்பு கிளைப்பு மாறிட்டீங்களா? அதாவது பரவாயில்ல, அதில் சொல்கிறாரு அது ஒரு மணிக்கு பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு அவர் எவ்வளோ அக்கறையாக மார்க்கம் விட்டு போயிடக்கூடாதுன்னு அக்கறையில் ஃபோன் பண்ணியிருப்பார். ஒரு மணிக்கு சில பேர் ஜனாசாலாம் நைட்டில் மவுத் ஆகிட்டா அடிக்கழுவு தெரியாமல் 2 மணிக்கு 1 மணிக்கு தட்டுறாங்கன்னா அது விழிப்புணர்வு இருக்குன்னு அது அப்படியே போடாமல் விட்டாங்களே, பேர் வைக்காமல் விட்டாங்களா, அப்படி யோசிக்கணும். ஆனால் அவ்வளோ தூரம் வர வரைக்கும் நம்ம வர வைக்கணும். அதை விட்டுட்டு 1 மணிக்கு ஏன் ஃபோன் பண்ணுறீங்க? இதெல்லாம் என்ன பேச்சா? உனக்கு சொல்ல தெரியாம நீ ஏன் குழந்தை இதெல்லாம் கேள்வியா? அதையா? அதனால இங்க என்ன விஷயம் நான் ஷார்ட்டா சொல்லணும்னா, பேசின யாருமே மார்க்க விழிப்புணர்வு நடக்காம இல்லை. இந்த பிலாலி அஜத்திற்கு பாருங்க, இந்த ஜலகண்டாபுரம் ஒரு ஊர் இருக்கு, 37 கிலோமீட்டர் இங்கிருந்து. 15 நாளைக்கு ஒருக்க அவரும் அவங்க மனைவியும் போய் 15 நாளைக்கு ஒருக்க விழிப்புணர்வு பயான் நடத்துறாங்க. அங்க போனா இவர்களை பத்தி தான் பெருமையா பேசுறாங்க. ரெண்டாச்சு சலாவுதீன் அஜத் பாருங்க, அவரு இருக்கிறது வாழப்பாடியில், ஆனா அவர் செயலாளராக ஜமாத்துல் உலமா வந்ததிலிருந்து பல செயல்பாடுகள் செஞ்சிட்டு இருக்காரு. ரெண்டாவது அங்க இருந்து தியாகத்தின் அடிப்படையில் ஒரு பணி செஞ்சிட்டு இருக்காரு. அப்ப இது அவர்களுக்கு விழிப்புணர்வா தெரியலையா? எல்லாத்துக்கும் மேல எனக்கு பின்னாடி ஒருத்தர் பேச வர்றாரு. என்ன பண்ணியிருக்காரு, போன வாரம் ஜும்மால நான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், ஜும்மா முடிச்சுட்டு கேட்டிருக்காரு மக்கள்கிட்ட, ஒரே மூச்சுல 12 மாசத்தையும் சொன்னீங்கன்னா அடுத்த ஜும்மால 100 ரூபா தருவேன். அப்போ 12 மாசம் சொல்ற அளவுக்கு உங்க பின்னாடி தொழுவரவங்களை வச்சிருக்கீங்க இல்லையா? அதே களிமா தெரியாம சுத்தக்கூடிய சூழ்நிலைகளை நாம் இன்றைக்கு மாற்றி வரக்கூடிய ஒரு 12 மாதங்கள் கரெக்டா சொல்ற அளவுக்கு மாற்றி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இவர் பேசுறது கொஞ்சம் நல்லா இருக்கு. இவங்க செய்யற பணிகளை பூரா பட்டியலிடுறாரு, ஆனா அவங்களுக்கு எதிராகவும் பேசுறாரு. இது ஒரு விதமான திலுசா இருக்கு. கண்ணியத்துக்குரிய நடுவர் அவர்களே, எங்களுடைய விழிப்புணர்வு இன்னைக்கு எவ்வளவு கூடி இருக்குன்னா, எங்களுடைய தமிழ் மாநில இமாம்கள் பேரவையின் சார்பாக இங்கிருந்து 12-17 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சேலத்தாம்பட்டி என்கின்ற ஏழ்மையான பகுதி, கல்வி அறிவிலே பின்தங்கி இருக்குது, எல்லோருத்திலுமே பின்தங்கி இருந்த அந்த இடத்தை ஒரு இமாமை நாங்கள் போட்டு அந்த இடத்தில் தேர்ந்தெடுத்த பின்னால் இன்றைக்கு அந்த இமாம் அந்த இடத்திலே எந்த பிள்ளைக்கும் குர்ஆன் ஓத தெரியவில்லை என்கின்ற சூழ்நிலையை மாற்றி யாசின் தபாரக மனப்பாடம் செஞ்சாரு. நீங்க அடிக்கடி ஜும்மா பயான் போறீங்களா இல்லையா? கொஞ்சம் கூட மனசுல ஈரம் இல்லாம பேசிருக்கீங்க நீங்க. இவர் தான் போறார் அடிக்கடி ஜும்மா பயானுக்கு சேலத்தாம்பட்டிக்கு. அது பரவாயில்ல. அடுத்து பாருங்க, ஜமாத்துல் உலமா தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா அடிக்கடி பயனரங்கு இப்ப நடத்துது, கடந்த 2 வருஷமா நடத்துது. ஆலிம்களை பண்படுத்தி சமூகத்தில் எப்படி வேலை பார்க்கணும், இமாமத்தில் எப்படி இருக்கணும், மற்ற எல்லா தலைப்புகள்லையுமே பேச வைக்குது. அது பரவாயில்ல. அதை விட இவங்க எல்லாருமே அம்மாப்பேட்டையில தான் இருக்கிறாங்கிறத மறந்துடுறாங்க. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த பள்ளி ஒரு காலத்துல கபருஸ்தானா இருந்துச்சு, வெறும் மையத்தான் அடக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல சொல்லக்கூடாதான், நம்ம விசாம கண்டதெல்லாம் பேசிட்டோமே. அதுல இன்னைக்கு எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசல். கண்ணியத்துக்குரிய அன்வர் அஜத் அவர்கள் இல்லை என்றால் ஜும்மாவுக்கு நான் தொழுக வைக்க வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறேன். மெம்பரில் ஏறும் பொழுது குறைந்தபட்சம் 300ல இருந்து 400. இங்க ஒரு பள்ளி கிடையாது, இன்னைக்கு ஒரு பள்ளி வந்திருக்கு. இங்க உட்கார்ந்தான விழிப்புணர்வு பயானம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதே இவங்க மறந்தாங்கன்னு தெரியல. அதே மாதிரி எங்களுடைய இந்த கமால் பாஷா மதரசால விழிப்புணர்வு பாருங்க, இங்க கொஞ்சம் தீனுடைய விழிப்புணர்வு கம்மி தான். நான் இங்க மதரசாவில உஸ்தாதாக இருக்கிறேன். கிட்டத்தட்ட நேற்றைய ஜும்மா வரை வாரம் வாரம் பெண்கள் பயான் 175 வாரம் முடிச்சிருக்கோம் பெண்கள் பயான். நேற்று மழை இருந்தாலும் 25 பெண்கள் கலந்து கொண்டார்கள். இது விழிப்புணர்வா தெரியலையா? கடந்த வருஷம் நாங்க ஆண்டு விழா நடத்தும் பொழுது எங்களுடைய அந்த பெண்களுக்கு ஒரு போட்டியை வச்சு அந்த போட்டிக்கு பரிசு வாங்குறதுக்கு முத்தவழி எங்க கூட வந்தார். வந்து நல்ல பொருட்களா எடுத்து அதுல கரெக்டா வந்த 13 பேரை செலக்ட் பண்ணி பரிசு கொடுத்தோம். ஒரு அம்மா சொன்னாங்க, அழுதுகிட்டே சொன்னாங்க, நான் மக்தப்ல கூட வாங்கினது கிடையாது, மதரசா பக்கம் போனது கிடையாது, ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த பயானுக்கு வந்ததால எனக்கு பரிசு கிடைத்தது, இன்னைக்கு நான் சந்தோஷப்படுறேன். நாங்க மதரசா பக்கம் போகாம மக்தப்ல எப்படி பரிசு தருவாங்க?
அதனால அவங்க பரிசு வாங்கறதுனால நம்ம இன்னைக்கு அவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள், குறிப்பா நான் சில விஷயம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். பேரிடர் காலங்களில் நம்முடைய சமூக அக்கறை எவ்வளவு பெருகிருக்கு. பூந்தமல்லியிலே இந்த கடைசியா நடந்த பேரிடர் சென்னையிலே நடந்த பொழுது பூந்தமல்லியினுடைய வாசல், மஸ்ஜிதுடைய வாசல் திறக்கப்பட்டது. ஒருத்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு பாய்ங்கன்னா பிடிக்காது, வீடு வாடகை கூட மாட்டேன், ஆனா இன்னைக்கு நான் பாய்ங்களுடைய பள்ளிவாசலில் இருக்கிறேன், அதுவும் மாலை போட்டிருந்தேன், எனக்கு சரியான சுகாதாரத்தோடு இடம் ஒதுக்கினார்கள், இனிமே வீடு விட்டா நான் பாய்ங்களுக்கு தான் விடுவேன் என்று சொன்னார். இனி ஒரு பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட வேண்டாம், வெள்ளம் வந்தால் நாங்கள் தங்க வேண்டும் என்று கவிதை எழுதக்கூடியவர்களாக மாற்றி இருக்கக்கூடிய சமூக அக்கறை இருக்கா இல்லையா? இன்னைக்கு கவனிச்சு பார்க்கணும். அதுபோல ஜனாசா ஒன்று அனாதையாக இருக்கிறது என்று சொன்னால் அதை தேடி கண்டுபிடித்து அந்த ஜனாசாவை அடக்குவதற்கு சென்ற ஆண்டு எங்களுடைய மீலாது விழாவிலே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஜீவசாதி என்ற அமைப்பு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜனாசாக்களை அந்த இஸ்லாமிய உள்ளங்கள் மதம் ஜாதி பார்க்காம எல்லாரையுமே அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம விருது கொடுத்தோமா இல்லையா? எதிரணிக்கு நல்லா தெரியும், அவர் தான் டைப் பண்றது எல்லாமே, நோட்டீஸ் எல்லாம். இத்தனைக்கு அவர் ஃப்ரெண்டு வேற வந்தவர். அவார்டு கொடுத்தோமா இல்லையா? கொடுத்து முடிச்சாச்சு. ஆகையினால கண்ணியத்துக்குரிய நடுவர் அவர்களே, அதே மாதிரி இன்றைக்கு கிட்டுகள், இந்த எம்எஸ்கே மஸ்ஜித் சேவை குழுன்னு வந்திருக்கு. வீடு வீடா தேடி ஏழ்மையானவர்களுக்கு உணவு கொடுப்பது, அவர்களுடைய மருத்துவ தேவையை நிவர்த்தி செய்து வைக்கிறது, அவங்கள்ட்ட ஏதாவது தேவைகள் வந்தால் அதை செய்யறது என்கின்ற மருத்துவ சேவைகளும் நடக்குது. அதே போல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த சேலத்தை பற்றியே நான் சுத்தியே சொல்றேன். ஜாமியா கல்வி அறக்கட்டளை என்று ஒன்று தொடங்கப்பட்டது ஒரு ஜாமியா மஸ்ஜிதில். கிட்டத்தட்ட அந்த கல்வி அறக்கட்டளையிலே நெட்டு, அதே போல நீட் உடையது, யூபிஎஸ்சி எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் என்று அவர்கள் ஆரம்பிச்சது ஒரு மார்க்கத்தினுடைய விழிப்புணர்வோடு மஸ்ஜிதில் ஆரம்பிச்சாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 13 MBBS அதில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், 2வது வருஷம். இன்னும் சொன்னீங்கன்னா 8 பேர் அதுல அரசாங்கத்தினுடைய வேலைக்கு படிச்சுட்டு இருக்காங்க, 6 பேர் அரசு அதிகாரிகளா இருக்கிறாங்க, போஸ்ட் ஆபீஸ்ல 5 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஒரு மார்க்க சிந்தனை விழிப்புணர்வு இருக்க போய் தான் இவ்வளவு தூரம் அவர்கள் முன்னேறி படிப்பை ஒரு மஸ்ஜிதிலிருந்து தொடங்கி மார்க்க விழிப்புணர்வோடு தொடங்கி இருக்கிறாங்க. அதே போல நிறைய சொல்லணும்னா நிறைய இடங்கள்ல இன்னைக்கு உயர்கல்வி வழிகாட்டு முகாம்கள் பள்ளிவாசல் நடக்குதா இல்லையா? +1 +2 முன்னேற்றுறாங்களா இல்லையா? ஆகையினால இதெல்லாம் கவனத்தில் வைக்கணும். இபாதத்தை பத்தி நிறைய சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம், எல்லாத்துக்குமே தராவியா மஜ்லிஸ், திக்ர் மஜ்லிஸ் எல்லாம் சொல்றாங்க. மலத்தொழுவுன்னு ஒன்று நடத்துறாங்க, எங்க செயலாளர் தான் முன்னெடுத்து நடத்தினார். அந்த மலத்தொழுகைக்கு எத்தனை பேர் வந்தாங்க? விழிப்புணர்வு இருந்தா விடிய, அதுவும் வெயில் வேற, அப்படி வெயில் அடிக்குது, இருந்தாலும் மலை தொழுகைக்கு வந்தாங்க. இவர் தொழுத காரணமா என்ன தெரியல, மே மாசம் மாதிரி இல்லை, அது வித்தியாசமா இருந்துச்சு. ஆகையினால விழிப்புணர்வு கூடியிருந்தாதான் அதுக்கு வர முடியும். மலை தொழுகைக்கு வந்தாங்களே இல்லையா? அதை தவிர நிறைய சொல்றது இருக்கு. நான் இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம், இன்றைய சூழ்நிலையில இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பார்வையற்றவர்களுக்கு யாராவது நம்ம கவனப்படுத்துறோமா? பிச்சை எடுக்கிறாங்க, மிஷினரிகளுக்கு போறாங்க, மதமே மாறி முர்த்ததாகி போகிறார்கள். மதுரை மாத்தூரில எஹ்சானுல் உம்மியான் என்கின்ற ஒரு கண் பார்வையற்ற ஹிஃபுல் மதரசா உருவாக்கி இருக்கிறாங்களே, இதுல மார்க்க விழிப்புணர்வு உயர்ந்திருக்கிறது நீங்க பார்க்கலையா? ஆகிய கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், நம்ம அதை யோசிக்கணும். அதே மாதிரி ஆன்லைன்னா அவரை சொல்லிடலாம், நம்ம ஏன் அந்த அணிக்கு போனாரு எனக்கு தெரியல, எதுக்கு எடுத்தாலும் போட்டுறாரு. நம்ம சொல்ற அத்தனை நிகழ்ச்சி எங்க அணிகள் சொன்னாரு, மஸ்தான் அணி கணக்கு போட்டா, நிகழ்ச்சிகள் கணக்கு போட்டா, அவர் நீங்க அவருடைய சேனல்ல போனீங்கன்னா என்ன, இது என்ன பெரிய விஷயம்னா, இப்போ ஒரு புதுசார் வீட்டுக்கு குடி போயிருக்காரு, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், அங்க மதரசா ஆரம்பிச்சிட்டார். ஏன் தெரியுமா? அங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க, மார்க்கமுடைய விஷயம் வளர்க்க என்ற சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். அதுல ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடத்துறாரு. என்ன போட்டுக்காரு பாருங்க, குடும்ப பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளும் சட்ட ரீதியான தீர்வுகளும் வழிகாட்டலும். இது வளர்ச்சியா வீழ்ச்சியா நீங்க சொல்லுங்க. இது எல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இங்க உட்கார்ந்துருக்காரு. இறுதியாக ஒரு விஷயம் சொல்வதென்றால், நிறைய இந்த மது விஷயங்கள் இறுதி இல்லையா? அதனால வஹாபிசம் 8 ரக்காத்தா 20 தலையில தொப்பி போடக்கூடாது, மதுவுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் உலமாக்கள் எல்லாம் இறங்கி அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய சூழ்நிலை வந்ததுனால சுன்னத்து ஜமாத்துடைய கொள்கை பாதுகாக்கப்பட்டிருக்குது. சுன்னத்து ஜமாத் மஸ்ஜிதுகள் பாதுகாக்கப்படுகிறது, தொடர் மீலாது பயான்கள் நடக்கிறது, தொடர் திக்ர் மஜ்லிஸ்கள் நடக்கிறது. அந்த கூட்டம் வருதுன்னா என்ன காரணம்? ஓட ஓட அவர்களை விரட்டியவர்கள் இந்த மார்க்க விழிப்புணர்வை பெற்றவர்கள் இல்லையா? ஆகையினால கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எப்பொழுதுமே இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்னத்தீன இன்தல்லாஹ் இஸ்லாம். மதுவை கூட மிக துல்லியமாக ஒரு ஊரே, யூனியன் பிரதேசங்கள் 1 லட்சத்தீவு, லட்சத்தீவிலே 98% முஸ்லிம்கள், 0.4% தான் மது.
இன்னும் அதுல என்ன சொல்றாங்கன்னா, மதுவினால் ஏற்படுகின்ற கிரிமினல் குற்றங்கள் ஆக இந்தியாவில் 0.0 இருப்பது அந்த லட்சத்தீவு தான். அந்த லட்சத்தீவு ஏன் அப்படி இருக்கு தெரியுமா? அங்கே முஸ்லிம்களுடைய வளர்ச்சி அதிகம் ஒன்று, அங்கே தீனுடைய வளர்ச்சியும் அதிகம். ஆகையினால் அந்த ஊரே இன்றைக்கு போற்றப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலே 9.84% இருந்த இந்திய ஜனத்தொகையிலே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இன்றைய கணக்குப்படி 14.9, உலக அளவிலே 14.2% இருக்கிறது. ஆகையினால நீங்க வீழ்ச்சி என்று தவறான பார்வையில் பார்க்கிறார்கள். எல்லா இடத்திலும் வளர்ச்சி, குறிப்பாக நம்முடைய தீன் அல்லாஹ்வுடையது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும், என்றும் தேயாது என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.